உறவில் யார் கேட்டாலும் சரி, நட்பில் யார் கேட்டாலும் சரி, முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஐயா செலவுக்கு வேணாலும் ரூபா வாங்கிக்கோ, தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து போட சொல்லாது. அப்போயுமே செலவுக்கு வேணால் ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லலாம், கடனாக கொடுக்குன்னு சொல்லவே கூடாது. அதான் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய கடன் சுமை குறைய போது, நோய் நொடியிலேருந்து ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, அப்புறம் ஸ்கின் பிரச்சனை அதிகமாக வரும். நல்லா பாருங்கள், விருச்சிக ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு மருத்துவரை பார்த்துடணும். இப்போ ஸ்கின் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க, நிறைய போராடிக்கிருக்கீங்க, அன்பு வச்சு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாறப்போகுது. உங்களை ஏமாற்றிய நபர்கள் மரியாதையாக, அன்பாக, பாசமாக உங்களை தேடி வந்து கேட்க போகிறாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் முன்னேற்றம் உண்டு.